வர இருக்குங்களா? என்ஜாய் பண்ணிக்கலண்ணா பண்ணிக்கலண்ணா அதானே தேவை. அவர் கேரக்டர் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவர் நல்லா என்ஜாய் பண்ணிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரும் கூடயும் எதிர்பார்க்கவே இல்லை. அது மாதிரி கிளைமாக்ஸ் வேற லெவல்ல. ஓகே அண்ணா, நன்றிண்ணா. உருட்டுங்கிற டைட்டிலே முட்டாராஜேந்திரன் கேரக்டர் வச்சுதானா? இல்லைண்ணா, அது அன்றாட வீட்டில் கேட்குற வார்த்தைண்ணா. பசங்க சின்ன சின்ன பசங்க எங்கள் பையன் பொண்ணுகிட்ட கேட்கறது, எல்லாத்தையும் வெளில கேட்கறது. அதனால சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை இல்லைண்ணா அப்படியே தான் நான் தப்பானவங்களை பற்றி தானே சொல்லியிருக்கேன். ஆண்கள் மேலே எல்லாரும் மேலேயும் கோவம் இல்லையா? 99 ஆண்களும் 99% ஆண்களும் குடிப்பாங்க. ஆமாண்ணா. சரிங்களா? அப்ப எல்லா பெண்களும் இது மாதிரி பண்ண சொல்றீங்களோ? இல்லை அப்படிலாம் கிடையாதுண்ணா. வேஸ்ட்டாக இருக்காங்க. இல்லை அந்த ஒரு வார்த்தை இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நம்ம லீக் பண்ணக்கூடாது. அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, திருந்தாத ஜென்மம் இருந்து என்ன புரோஜனம் அப்படின்ற மாதிரி தானே. இல்லை இங்கே வாங்க சொல்லுங்கண்ணா, கேளுங்க. இப்போ அந்த வார்த்தைகள் கேட்டீங்கல்ல, அதில் எதுனா தவறு இருக்கான்னு கேட்குறேன். அவள் கேட்கறது நியாயம் தானே? இல்லை இல்லைன்னா அந்த பெண்ணோட மனநிலை, அவள் ஒரு ஷார்ட் டெம்பர். ஓகேங்களா? அது நீங்கள் பிகினிங்லேருந்து ஒரு 2 லீடு கொடுத்துருக்கா. அவள் இப்படி தான்றதை சொல்லியிருக்கோம். இன்னொன்று 100% இப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. சில திருந்தாத ஜென்மங்களுக்கு அவ்வளோதான். நல்லதா கெட்டதா நீங்கள் சொல்லுங்கள். சொன்னது இல்லை, இது மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டா இந்த மாதிரி கிளம்ப மாட்டாங்க, திருந்துவாங்க. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. நான் எப்படி சொல்கிறேன், இதை பார்த்து திருந்தனா இல்லைண்ணா. வரலையா இல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் தமிழ் மூவியும் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கன்னடம் மலையாளம் போயிட்டுருக்கேன். ஸோ பிட்வீன் கேப்பில் நான் தமிழையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். இந்த கேரக்டர் பிடிச்சி பண்ணீங்களா? அவர் கேட்குறது அதை சொல்லுங்கள். பிடிச்சிருக்கனால நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ லவ் திஸ் கேரக்டர். ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டுக்கு மறுபடியும் டான்ஸ் வீட்டு வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகுதுங்களா, அதுக்குள்ள நிம்மதியாக இருக்க விடுங்க. நீ காலையில் வேலைக்கு போகிற, சாயங்காலம் வர, தண்ணியாக போடுற, பொண்டாட்டி 2 முத்துற, எதுக்கு அந்த வாழ்க்கை? எதுக்கு? 2 பிள்ளையாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைகளை விட்டு இன்னொருத்தனை தேட முடியுமா? கட்டிக்க முடியுமா? வரவன் நம்மளை வச்சு பார்த்துப்பானா? இல்லை. ஒரு சில ஆண்களுக்காக இப்படிலாம் இருக்குது. இப்படிலாம் நாங்கெல்லாம் குளிருக்கு என்ன பண்ணலாம்? இன்னொரு காப்பி தூள் ரெடி பண்ணு. ஓகே பாவா. சரக்க சரிபாதியா ஊத்து. அப்பதான் கடைசி வரைக்கும் நட்பு பிரியாம இருக்கும். இல்லன்னா பாதியிலே புட்டுக்கும். இது பக்கத்துட்ட பவனுக்கு பால் வாங்க கொடுத்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் வேணும். நீ என்ன பண்ற? நான் கடை வச்சிருக்கேன். எங்க? இதா கடை? சுசிச்சுவேஷன் அந்த மாதிரி. கலகலனே கமரு கட்டு வாங்கி தாரு ரவாலடு குதிரவாள் கொழா புட்டு வெட்ட போற செம்ம வெட்டு. 4 இட்லி எடுத்துக்கிட்டு மாடிக்கு வா. கோங்கர சட்னி இருக்கு மாமா. லாஸ்ட் இயர் உங்க காலேஜ்ல போஸ்ட்மேன் இருந்தீங்களா? இல்ல, படிச்சு முடிச்சேன். படிப்பா பாவா உடம்பு ருதேதா. ஒண்ணும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். நீ போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு குழந்தை வேணும். வாய்ப்பு இல்லம்மா. வேணும்னா அந்த படத்துல பாத்துக்கலாமா? அடா வாப்பா பாத்துக்கலாம். அவருடைய பேரன் கதாநாயகன் நடித்தார். அந்த வாய்ப்பில் இயக்குனர் பாஸ்கர் அவர் வழங்கியிருக்கார். படத்தில் முட்டராஜன் சார் நல்ல 3 மனைவிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்மிதா கொடுத்துருக்காங்க. பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. இசை பிள்ளைகள் பார்த்துருக்கீங்க. இசை காமியாக இருக்குது. முன்னாடி போயிடுனா பின்னாடி எடுத்துன்னு வர லூஸு.
இல்ல நீங்க எப்படிமா இருக்கா? நான் நல்லா இருக்கேன். சுகி, யார் வந்திருக்கா பாரு. ஆமா, அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ வருவன்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் உங்க அப்பா டபுள் டாக்குமெண்ட் எப்படி இருக்கா? போ மாமா. உள்ள போங்க. மாமி நல்லா இருக்கீங்களா? தம்பி, உனக்கு இங்க இல்ல. அதோ அந்த வேஸ்ட் ரூம் போய் தங்கி. ரெஸ்ட் ரூம் கேள்விப்பட்டேன். லிவிங்ல வந்திருக்கோம். ஓ, இந்த பாரு. ஆமா, அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ வருவன்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் உங்க அப்பா டபுள் டாக்குமெண்ட் எப்படி இருக்கா? போ மாமா.